ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான அந்த பலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மலமாக இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையே, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில் அவர் காலைதோறும் புதியதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கடந்த வாரம் முழுவதும் எங்களை கணின்மணியை போல காத்தீர். இந்த வார இறுதியில் எங்களோடு கூட இருந்தீர். ஆலயத்திலே பங்கு பெறும்படி செய்தீர். உங்கள் சன்னிதானத்திலே வந்து எங்கள் குறைகளை, எங்கள் வேதனைகளை, எங்கள் ஸ்தோத்திரங்களை நீர் ஏறெடுக்கும்படி பண்ணினீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், குடும்பமாக உயிரோடு இருக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உமது வழிநடத்தலையும் பாதுகாப்பையும் உம்முடைய அரவணைப்பையும் வேண்டி காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வாரும் ஐயா போதகரே என்ற பாடல் பழைய பாடலை பாடும். வாரும் ஐயா போதகரே, வந்தமிடம் தங்கீரும், சேரும் ஐயா பந்தீனில், சேரும் ஐயா பந்தீனில், சிறியவராம் எங்களிடம், சிறியவராம் எங்களிடம், ஒளிமங்கீருளாச்சே உத்தமனே வாருமையா, கழித்திரவு காத்திருப்போம், கழித்திரவு காத்திருப்போம், காதலனே கருணை செய்வாய், காதலனே கருணை செய்வாய், நான் இருப்பேன் நடுவில் என்றார், நான் உன் நாமம் நமஸ்கரிக்க, தாமதமே தயை புரிய, தாமதமே தயை புரிய, தற்பரனே நலம் அருள்வாய், தற்பரனே நலம் அருள்வாய், வாரும் ஐயா போதகரே, வந்தமிடம் தங்கீரும், சேரும் ஐயா பந்தீனில், சேரும் ஐயா பந்தீனில், சிறியவராம் எங்களிடம், சிறியவராம் எங்களிடம். கைகளை உயர்த்தி, ஆண்டவரை நீர் பெரியவர், நீ போற்றுதலுக்குரியவர், நீ சர்வ வல்லவர், யெகோவா ஈரே, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம். இயேசுவே, எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்களை மீட்டெடுத்த எங்கள் உலக இரட்சகரே, மீட்பரே, உமக்கு ஸ்தோத்திரம். தாவீதின் குமாரனே, உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, தேற்றுகிறவரே, எங்களோடு கூட வாசம் பண்ணுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் எங்களுக்கு வேண்டிய அற்புதத்தை செய்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, புதிய வாரத்துக்குள் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த மாதத்தில் கடைசி நாட்களிலே நாம் இருக்கிறோம். எனவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதோடு கூட ஆண்டுடைய வசனத்தை நாம் கொஞ்ச நேரம் தியானிக்கலாம். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில பகுதிகளை வாசிக்கிறேன். சாயங்காலமான போது படகு நடுக்கடலில் இருந்தது. அவரோ கரையில் தனிமையாய் இருந்தார். நல்ல கவனிங்க, வேதத்தை வாசிக்கும் பொழுது கவனிங்க. இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளும் அதனுடைய சம்பவமும் நம்முடைய வாழ்க்கைக்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். வார்த்தை கிரியை செய்யும். வசனத்தை அனுப்பி அவர் விடுதலையாக்குவார். வசனம் ஆண்டவர் அனுப்பினதை நிறைவேற்றாமல் இந்த பூமியை விட்டு திரும்பி போகாது. அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராய் இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை
அவர் கண்டு ராத்திரியிலே 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவரிடத்தில் வந்து அவரை கடந்து போகிறவரைப் போல காணப்பட்டார். இதே நிகழ்ச்சியை நீங்கள் மத்தேயு 14ஆம் அதிகாரத்திலும் பார்க்கலாம். ஆனால் நான் யோவான் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 16லேருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். கவனிங்க, நல்லா கவனிங்க, ஒரு வார்த்தையும் கவனிங்க. சாயங்காலம் ஆனபோது அவருடைய சீஷர்கள் கடற்கரைக்கு போய் படவில் ஏறி கடலின் அக்கறையிலுள்ள கப்பர்நகூமுக்கு நேராய் போனார்கள். அப்பொழுது இருட்டாயிருந்தது. இயேசு அவரிடத்தில் வராதிருந்தார். பெருங்காற்று அடித்தபடியினால் கடல் கொந்தளித்தது. அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து போன பொழுது கர்த்தர் கடலின் மேல் நடந்து படவுக்கு சமீபமாய் வருகிறதை கண்டு அவர்களை அவர் நோக்கி, நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். நீங்க வீட்டில் மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் அந்த நிகழ்ச்சியை பாருங்க. சீஷர்கள் கப்பலிலே கப்பர்நகூமுக்கு போனார்கள். இயேசுவோ கரையிலே இருந்து விட்டார். நடுக்கடலிலே இவர்கள் சென்ற பொழுது கடல் கொந்தளித்தது, காற்று பலமாயிருந்தது. இன்னொரு வார்த்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ற வார்த்தை, ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, அந்த இடம் முழுவதும் இருட்டாக இருந்தது. இட்ஸ் டார்க், பிட்ச் டார்க். அதனால அவர்களுக்கு 2 விஷயம், திசை எப்படி போகுது என்று தெரியல. 2வது, அது வேறு டைரக்ஷன். 2வது, அவர்களுக்கு ரொம்ப இருட்டா இருந்ததுனால, காற்று பலமா இருந்ததுனால தண்டு வலிக்கிறதற்கு அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது, வருத்தப்பட்டார்கள். நடுக்கடலில் இருக்கும்பொழுது சுற்றிலும் தண்ணீர் இருக்கும். எந்த வகையிலும் அவர்களாலே தண்ணீரிலே நீந்தி போக முடியாது. தண்ணீர்னாவே கஷ்டம்னு அர்த்தம். நிறைய நேரங்களில் நம்ம கனவுலாம் காணுவோம், தண்ணீரில் ரொம்ப அமுங்குற மாதிரி ஒரு கஷ்டம், நீச்சல் அடிக்க முடியாத மாதிரி ஒரு கஷ்டம். அதெல்லாம் வருகிற பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கனவு நம்பணும்னு சொல்ல வரல, இருந்தாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில கஷ்டம். ஆனா அவங்க இலக்கு கரையை கடக்கணும், கரையை வந்து அடையணும், கப்பர்நகூமுக்கு போகணும். முதல்ல இருட்டாக இருந்தது, அவர்களுக்கு கரை தெரியவில்லை. 3வது, அவர்களுடைய திசையும் தெரியவில்லை. இன்றைக்கு நம்மை பொருத்தி பார்க்கலாம். வாழ்க்கை எனும் படகில நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் ஆண்டவர் இம்மட்டும் நம்மை நடத்திட்டாரு, பாதி வரைக்கும் வந்துட்டோம். உங்கள் ஆயுசு நாட்களை சொல்லிக்கொள்ளுங்க. ஆயுசு நாளில் இப்போ இருக்கிற வயதை நீங்கள் கணக்கிட்டு பாருங்க. ஆச்சரியமாய் நடத்தினார். கரையிலிருந்து அனுப்பினவரும் அவர்தான். ஆனால் நடுவில் கொண்டு வந்து, அல்லது நடுவிலே நாம் வந்த பொழுது நமக்கு காற்று பலமாயிருந்தது. 2வது, இருளாயிருந்தது. 3வது, தத்தளித்தது, படகு தத்தளித்தது. அவங்க பயந்தாங்க. இன்னைக்கு அப்படிதான் நம்முடைய சூழ்நிலையில். இன்னைக்கு வாழ்க்கையில் அவ்வளோ வேதனையோடு கூட நான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். என்னுடைய சூழ்நிலையும் அப்படிதான் இருக்கிறது. பிறந்தது முதல் இது வரைக்கும் அவர் என்னை வாக்கு கொடுத்து நடத்தினார், உங்களை வாக்கு கொடுத்து நடத்தினார். சில நேரங்களில் யோபு சொல்வதை போல சொல்லணும்னு தோணும்.
என்ன வார்த்தை? ஆண்டவரே, நான் பிறவாமல் இருந்தாலே நலமாயிருக்குமே. அப்படின்னா என் தாயின் கருவிலே நான் இறந்து போனாலும் நலமா இருக்குமே. இப்படி என்னை பாதி வழியில கொண்டு வந்து ஒரு 80 வயதுல அல்லது 60 வயதுல என்னுடைய 10 பிள்ளைகளையும் எடுத்துக்கொண்டு, என்னுடைய ஆஸ்திகளை எடுத்துக்கொண்டு, எனக்கு சரீரத்தில் எவ்வளவு பாடுகள் கொடுத்து என்னை நடு வழியிலே தத்தளிக்க பண்ணுகிறீங்களே, வருத்தப்படுத்துறீங்களே, வேதனைப்படுத்துறீங்களே, அல்லது வேதனைப்படுகிறேன், வருத்தப்படுகிறேன், தத்தளிக்கிறேன், சுற்றியும் பார்க்கிறேன், இருளா இருக்கு, கரைக்கு போகிற திசை டைரக்ஷன் தெரியல, வழி தெரியல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க யோசிச்சு பாருங்க, ஸ்தம்பித்து நிற்கிறோம் ஒரே இடத்துல. நம்மளால இயன்ற வரைக்கும் தண்டு வலித்துன்னா ரோ பண்ணி, போட்டை ரோ பண்ணி முயற்சி எடுக்கிறோம். திருமண காரியத்திற்கு முயற்சி எடுக்கிறோம், வேலை காரியத்துக்கு எடுக்கிறோம், கடன் அடைக்க முயற்சி எடுக்கிறோம், சத்துருக்களை நம்மிடத்திலிருந்து கர்த்தர் விலக்கும்படியா ஜெபித்து 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 அழுத்து போய் ஜெபத்தையே விட்டு விட்டு இருக்கிறோம். எங்க பார்த்தாலும் கார் இருள் சூழ்ந்திருக்கிறது, இருளா இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல. சிலர் சொல்லுவாங்க, இதை கேட்கும் பொழுது சிலருடைய எண்ண ஓட்டங்களை நான் பார்க்கிறேன். இவருனா காலையில ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லாம ஒரு 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 நெகட்டிவான வார்த்தைகளையே பேசி கொண்டிருக்கிறார். இருள்ன்றாரு, காரில் என்றாரு, திசை தெரியல என்றாரு, வழி தெரியல அப்படின்றாரு. நாங்கள் தண்டு வலிக்கிறோம், கஷ்டப்படுறோம், ஆனாலும் ஒரு இன்ச் கூட நாங்கள் மூவ் ஆகலை என்று பேசி கொண்டிருக்கிறாரே, என்ன ஆச்சு? சரி, இதை நம்ம பார்க்காம விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் பார்க்கிறதே நிறுத்திருக்கிறேங்க நான் நினைக்கிறேன். ஆனால் ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் நல்லா இருக்கலாம், ஆனால் ஒரு காலத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை வரலாம். அதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்பது தான் அந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம். அந்த நாளிலே நாம் விழுந்து விடக்கூடாது, முழுகி விடக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நான் வாசத்தில் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், இயேசுவும் அங்கே வராது இருந்தார். அதில் பார்க்கலாம், யோவான் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், இருட்டா இருந்தது, இயேசுவும் அவரிடத்திலே வராது இருந்தார். இப்போ காரணம் புரிஞ்சுக்கோங்க, நம்ம யாத்திரையில இயேசு நம்மோடு கூட வரல. அந்த இருள், அந்த கொந்தளிப்பு, அந்த வருத்தம், அந்த திசை தெரியாத திக்குமுட்ட ஆடுகிற ஒரு நிலைமையில இயேசு வராதிருக்கிறார். இது ரொம்ப பெரிய சோர்வு, இது ரொம்ப பெரிய சோர்வு. பாதியில வீணாய் போனவர்களில் ஒரு முக்கியமான ஒருவர், அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், சிம்சோன். பாதி வரைக்கும் அவருடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்தது, நான் பாதிக்கு மேலே அவருடைய வாழ்க்கை மிகவும் இருளாய் போயிட்டு, கண்கள் பிடுங்கப்பட்டவனாய், அவன் செய்த தவறு தான், கண்கள் பிடுங்கப்பட்டவனாய் இருளிலே அவன் இருந்தான். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை. இயேசு வராதிருந்தார். சரி, நாம் கூப்பிட்டா தான் வருவாரா அப்படின்னு கேள்வி கேட்டா, இல்லை, நிச்சயம் கரையிலிருந்து பார்க்கிறவர், நம்ம அந்த கரையிலே சேர்க்க விரும்புகிறவர் நிச்சயம் நம்மை தேடி வருவார். இதுதான் இந்த நாளிலே ஒரு நல்ல ப்ராமிஸ் நமக்கு. ஏன்னா இயேசு அப்படின்னாலே அவர் அதிசயமானவர் என்ற அர்த்தம், அற்புதமானவர் என்ற அர்த்தம், அவர் நமக்கு வழியை வாய்க்க பண்ணுகிறவர் என்ற அர்த்தம். அவ்வளோ பெரிய கடல் சீற்றத்தில் அவர் கடலின் மேலே நடந்து வந்து காற்றையும் கடலையும் அதற்றி
அவளை அக்கறைப்படுத்தினார். அந்த கப்பலிலே அவரும் எழுதினார், ஏறி அவளோடு கூட பயணம் பண்ணார். இன்னைக்கு ஆவியானவர் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை என்னன்னா, வராதிருக்கிற இயேசு, நம் பக்கத்திலே வராதிருக்கிற இயேசு இன்று அவர் நமக்காக வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. அவர் வருவார். அவர் நிச்சயம் வருவார். நம் பிள்ளைகள் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு அவர் கரையிலே நிற்கிற தேவன் அல்ல. அக்கரையிலே கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நம்மோடு கூட பயணப்படுகிற கர்த்தர் அவர். எல்லாருக்கும் கஷ்டம் வரும், எல்லாருக்கும் இருள் வரும். ஏதோ வழி தெரியாமல் நாமும் அலைவோம், கொந்தளிப்பிலே மாட்டிக்கொள்வோம், கடனில் இருப்போம், வேதனையில் இருப்போம். இயேசு சொன்னார், நானே வழி சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னிடத்தில் வருகிறவனை ஒருபோதும் நான் புறம்பே தள்ளுவதே இல்லை. அவர் வந்தார், அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார். அவரை ஆவேசம் என்று சொன்னார்கள். ஆனால் இயேசு சொன்னார், பயப்படாதிருங்கள், நான் தான் என்றார். ஐ ஆம் அப்படின்னு அர்த்தம். கர்த்தர் நான் தான் யெகோவா, உங்களை பாதுகாக்கும்படி நான் இருக்கிறேன். எந்த சூழ்நிலையில நீங்கள் இருந்தாலும் நிச்சயம் ஆண்டவர் வந்து பாதுகாப்பார். ஒரு 40-50 வருடத்தை தாண்டிட்டோம், மீதி இருக்கிற 30-40 ஆண்டுகளை நிச்சயம் கடக்கும்படி செய்வார். வாழ்க்கையில இருளாய் தோன்றுகிறது எல்லாவற்றையும் வெளிச்சமாய் மாற்றுவார். கொந்தளிப்பு எல்லாவற்றையும் அமர்த்துவார். நம்ம படுகிற வருத்தத்தின் பயனை அவர் நிச்சயம் நமக்கு அவர் கொடுப்பார். திசை காட்டியாய் அவர் மாறுவார். கலங்கரை விளக்கமாய் அவர் மாறுவார். அவருக்கு நமக்கு வேண்டிய வெளிச்சத்தை கொடுத்து பாதையை பண்ணி நம்மை பாதையிலே, அவர் நடத்துகிற பாதையிலே நம்மை நடத்துவார். கலங்காதிருங்க. கர்த்தர் நிச்சயம் அதிசயமானவர். இயேசு அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதா, அப்பா. இப்படிதான் வசனம் நமக்கு சொல்லுகிறது. அவள் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டு கொண்டார். குருடன் அறியாத பாதையிலே அவளை நடத்துகிற தேவன் அவர் நம்மை நடத்துவார். நிச்சயமாகவே நம்பிக்கையோடு இருங்க, பயப்படாதிருங்க, திடன் கொள்ளுங்க. அவர் நமக்காக பாதையை செவி பண்ணுவார். வனாந்தரத்தில் மாத்திரமல்ல, அவாந்தர வெளியில மாத்திரமல்ல, செங்கடலுக்குள் மாத்திரமல்ல, இதோ இந்த கடலிலும் நம்முடைய படகிலே அவர் ஏறின உடனே நாம் அக்கறைப்படுவோம். ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். வேதனையின் வெளிப்பாடு, எங்களுக்கு இருக்கிற சோர்வின் வெளிப்பாடு, எங்களுக்கு இருக்கிற வருத்தத்தின் வெளிப்பாடு, எங்கு பார்த்தாலும் தண்ணீர் இறங்கி நீந்த முடியாத சூழ்நிலை, காற்று பலமாக இருக்கிறது, இருட்டா இருக்கு. நாங்கள் ஒருவேளை கரையிலே, இந்த கரையிலே இருந்திருந்தாலும் உம்மோடு கூட இருந்திருப்போம். உண்மை நம்பி நாங்கள் அந்த கரைக்கு போகலான்னு நடுத்தெருவில் வந்து நின்றுட்டோம், நடு வீதியில் வந்துட்டோம், நடுக்கடவுளில் வந்துட்டோம். இனி நாங்கள் பின்னாடியோ அல்லது இறந்தோ போனால் உலகம் பார்த்து சொல்லும், அவன் கர்த்தரை நம்பி போனான், அவன் அழிந்து போனான், மாண்டு போனான், அவன் கடலிலே அமிழ்ந்து போனான்னு சொல்வான். ஆண்டவரே, அந்த அவப்பேருக்கெல்லாம் உம்மை நாங்கள் உட்படுத்தாதபடிக்கு கர்த்தர் இன்று எங்கள் பட்சமாய் வந்து எங்கள் மீது வைத்த அன்பின் நிமித்தமாய் எங்கள் பக்கத்தில் வந்து நன்மையான காரியங்களை செய்யுங்க. வியாதி, ஐயோ ஆண்டவரே என்று சொன்னான். ஆண்டவர் நடுவில் வியாதியில் வந்து கொண்டு வந்து கேன்சரில் விட்டார். ஆண்டவரே என்று சொல்லி கொண்டிருந்தான். இந்த வீட்டில் திருமணமே ஆகல. கர்த்தாவே என்று கூப்பிட்டான். வேலையே கிடைக்கல. ஐயோ தேவனே என்று உபவாசித்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தான். கடந்து விடுதலையே பெற முடியல.
இந்த சோர்வோடு இருக்கிறவங்கள, இது எல்லாருக்குமான செய்தி இல்லை. இது குறிப்பிட்ட என்னை போன்றிருக்கிற ஒவ்வொருவருக்குமான செய்தி. நீங்கள் வராதிருந்தா எங்கள் வாழ்க்கை அழிந்து போகும். நீங்கள் வந்துட்டா எங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வரும். சீக்கிரம் வாங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சிதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும். இந்த ஊழியத்துக்காக செபித்து கொள்ளுங்க. சப்போர்ட் பண்ண விரும்புகிறவங்க நீங்கள் தாராளமாக சப்போர்ட் பண்ணலாம். God bless you.